ஹலோ கைஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் அந்த பிஸ்னஸில் இருக்க ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஒரு வெப்சைட்டோ இல்லை ஆப்போ அப்படின்னா இது பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு வித் அட்மின் பேனலோட உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னென்னா ஹோமு, ஆஃபர்ஸு, டெய்லி டீல்ஸு, ரிட்டர்ன் ஆர் எக்ஸ்சேஞ்சு, டெலிவரின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்துடும். ஸோ இதுக்கு வந்து செப்பரேட்டாக அட்மின் பேனல் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரிஸ் இப்போ நான் உள்ளே போகிறேன். ஸோ கேட்டகரிஸை கொடுத்தோடனே ஃபுட்டு, ஸோ அதுக்குள்ளே ஃபுட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து சப் கேட்டகரியாக வந்துட்டு வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் அந்த ப்ராடக்ட் ஒன்று கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா ஆட் டு கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நான் சிம்பிளாக சொல்ல போனால் ஓகே, இப்போ வந்துட்டு இதில் வந்து இது இது இப்போ இந்த கான்செப்ட் வந்து எதுக்குன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கான கான்செப்ட். ஓகேங்களா? சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து லிஸ்டிங் பண்ணி இதை வந்து நம்ம சேல் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு டெலிவரி ஆப்பும் நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இப்போ நான் வந்து ஆட் டு கார்ட் கொடுக்குறேன்னா ஆட் டு கார்ட்டில் வந்து வந்துடும். ஸோ இந்த இடத்துல அவங்க கிளிக் பண்ணாங்கன்னா ப்ரொசீட் டு சக்ஸஸ்ன்னு இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து கஸ்டமர் கொடுத்துட்டு இப்போ நான் வந்து சைன் கொடுக்குறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக இது வந்து கம்ப்ளீட்டாக டெமோ தான். ஸோ இந்த இடத்துல வந்து சேவ் அண்ட் பே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொடுத்தோம் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஐஎன்ஆர் வேணும்னா ஐஎன்ஆர் வச்சுக்கலாம், இல்லை டாலர்ஸ் வேணாலும் டாலர்ஸ் வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் சேவ் அண்ட் பே கொடுத்துட்டேன் அப்படின்னா பே ஆகிடும். ஸோ இந்த ஆர்டரை வந்துட்டு நீங்கள் வந்து என்னென்னா டெலிவரி, ஓகேங்களா, டெலிவரி இன்ஃபர்மேஷன். ஸோ இதில் வந்து நம்ம வந்து கொடுத்துட்டோம்னா ஸோ டேரெக்டாக வந்து டெலிவரி அட்ரஸ் எல்லாமே வந்துடும். ஸோ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டை வந்து பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சாய் சூப்பர் மார்க்கெட் அப்படின்னு வச்சுக்கோங்க. சாய் சூப்பர் மார்க்கெட் அப்படிங்கும்போது இந்த இந்த நான் வந்து என்னோடய சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸையும் நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ வந்து என்னை சுற்றி இருக்கவங்க, அதாவது இப்போ நான் சேலமில் இருக்கேன்னா சேலமில் இருக்கவங்க எல்லாருமே இந்த சூப்பர் மார்க்கெட்டில் வந்து ஆர்டர் போடுறாங்கன்னா நான் வந்து ஒரு 2-3 டெலிவரி பாய்ஸை வச்சு நான் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் அவங்க வீட்டிலேயே கொண்டு போய் டோர் டெலிவரி கொடுக்குறேன். ஸோ அப்படிங்கும்போது டெலிவரி சார்ஜும் நம்ம எக்ஸ்ட்ரா இதில் வந்து வாங்கிக்கலாம். இப்போ நான் டெலிவரி சார்ஜும் பார்த்திங்கன்னா ஸோ இந்த இடத்துல வந்து டெலிவரி சார்ஜ் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து டெலிவரி சார்ஜ் வேணுனாலும் வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு டெலிவரி சார்ஜ் ஒரு 50 100 நம்ம இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம ஒரு டெலிவரி பையனை போடுறோம் பார்த்தீங்களா? ஸோ அவனுக்கு வந்து அந்த டெலிவரி சார்ஜ் வந்து டேரெக்டாக போடுற மாதிரி நம்ம வந்து செட் பண்ணிவிட்டேன். ஸோ நமக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் இல்லை நமக்கு ஷாப்பில் இருக்க எல்லா ப்ராடக்ட்ஸும் சேல் ஆகும். ஸோ அதுவும் இல்லாமல் அந்த டெலிவரி பர்சனுக்கும் நம்ம வந்து கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதோட அட்மின் பேனல், ஓகேங்களா, அதை வந்து ஷோ பண்ணுறேன். ஓகே எஸ். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது தான் வந்து இந்த வெப்சைட்டோட அட்மின் பேனல். இதை நம்ம வந்து ஆப்பாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஆப்பாக கன்வெர்ட் பண்ணி நம்ம வந்து ப்ளே ஸ்டோர்லேயும் வந்து விட்டுக்கலாம். ஓகேங்களா? ப்ளே ஸ்டோர்லேயும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கீங்க. உங்களோட ஆப் வந்துட்டு ப்ளே ஸ்டோரில் வேணும்னாலும் வச்சுக்கலாம். ஸோ இந்த வெப்சைட்டில் என்ன வருதோ அதுதான் ஆப்லேயும் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களோட சூப்பர் மார்க்கெட்டோ இல்லை நீங்கள் ஃபர்னிச்சர் ஷாப்போ என்ன ப்ராடக்ட்ஸ் சேல் பண்ணாலும் நீங்கள் உங்கள் ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராடக்ட்ஸு என்ன கேட்டகரி, எவ்வளோ ப்ரைஸு, எவ்வளோ செல்லிங் ப்ரைஸு, நம்ம லிஸ்டிங் பண்ணுறது எல்லாமே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட இவ்வளோ தான் இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் தான் ஆட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. எவ்வளோ 1000 ப்ராடக்ட்ஸு உங்களுக்கு எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றி ப்ராப்ளமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ், கிச்சன் ஐட்டம்ஸு, அது இல்லாமல் வந்துட்டு பேபி கேர், ஸ்கின் கேரு, ஸோ ஹெர்பல் ப்ராடக்ட்ஸு, ஃபுட்டு எல்லாமே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து இவ்வளோ தான் பண்ண முடியுமா அப்படிலாம் கிடையாது. ஸோ பார்த்திங்கனாவே தெரியும் 1000 ப்ராடக்ட்ஸ் அதுக்கு மேலேயே கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு வெப்சைட்டை பண்ணிவிட்டு இல்லை ஆப்போ பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் வந்து இது பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் ஆகும் பார்த்தீங்களா? ஸோ அந்த சேல்ஸ் ரிப்போர்ட் எல்லாமே இங்கே வந்துடும். ஸோ இதை வந்து எனக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களோட ஷாப்பில் ஸ்டாஃபாக இருப்பாங்க, அவங்கள்ட்ட வந்து ஹேண்டில் பண்ண கொடுத்துட்டு இந்த லிஸ்ட்டை மட்டும் எனக்கு வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி எனக்கு வந்துட்டு பிடிஎஃபாக கொடு அப்படின்னாலும், இல்லை பில்லிங் அப்படின்னாலும் நீங்கள் வந்துட்டு பில் பண்ணி உங்களுக்கு வந்து பிடிஎஃபாக சென்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி வந்து எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து சேல் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு டேமேஜஸ்ஸு, ஸ்டாக்ஸ் எவ்வளோ இருக்குது எல்லாமே இதில் வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு எல்லா ஆப்ஷனும் கொடுத்துருக்கோம். இல்லை எனக்கு வந்து புதுசாக ஏதாச்சும் ஆப்ஷன் வேணும்னாலும் நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் ப்ராடக்ட்ஸ் என்னென்ன இருக்குது, ரிட்டன் ப்ராடக்ட்ஸ் என்ன ஆச்சு அப்படிங்கிறத நம்ம இதில் கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு கூப்பன்ஸ் கோடு. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கூப்பன்ஸ் கோடுன்னு இருக்கும். ஸோ இதையும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ அது கீழே வந்து நான் ஓவராலாக எல்லாமே சொல்லிடுறேன். டெலிவரி பாய்ஸ், ஸோ இந்த டெலிவரி பாய்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க வந்து எங்கே இப்போ போயிட்டுருக்காங்க, ஸோ
அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து இங்கே வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இப்போ அது இல்லாமல் கஸ்டமர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க, அந்த மாதிரி எல்லா டீட்டெயிலுமே நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஷாப் வச்சுருக்கீங்க, உங்கள் ஷாப்பில் இருக்க ப்ராடக்ட்ஸ்லாம் உங்களோட இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து சேலமில் இருக்கேன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து சாய் சூப்பர் மார்க்கெட்னு சொல்லிட்டு ஒரு 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 சூப்பர் மார்க்கெட்டோ இல்லை ஏதாச்சும் ஒரு இது வச்சுருக்கேன் அப்படின்னா, நான் வந்து சேலமில் ஃபுல்லாக எல்லா இடத்துக்கும் என்னோடய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே டெலிவரி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, ஒரு 2, 3 டெலிவரி பாய்ஸை போட்டு நான் வந்து என்ன பண்ணலான்னா, எல்லாத்துக்கும் நான் வந்து இந்த ஆப் மூலிமா அவங்கள வந்து பை பண்ண வச்சு, அவங்களுக்கு வந்து டைரெக்டாக வந்து அவங்க வீட்டுக்கே போயிட்டு அப்படி அப்படி பண்ணும்போது நிறைய பேர் இன்னும் ஆர்டர்ஸ் நிறையா வரும். நீங்கள் வந்து ஒரு சின்ன கடையாக வச்சுருந்தா கூட இதை வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் பெருசாக பண்ணும்போது நல்ல ஒரு டெய்லியுமே ட்ரான்சாக்ஷன் நல்லாயிருக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு நிறையா ஆர்டர்ஸ் வரும். டெய்லியுமே ஓகே நம்ம வந்துட்டு ஏன்னா மோஸ்ட்லி இப்போ எல்லாருமே வந்துட்டு ஆன்லைனில் தான் ஆர்டர் போடுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்கும்போது உங்களுக்கு இது வந்து ஒரு நெக்ஸ்ட் அப்டேட்டாக இருக்கும். ஸோ இந்த சாஃப்ட்வேர் இந்த மாதிரி வெப்சைட் பண்ணோம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட காண்டாக்ட் இருக்குது, மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள்.